மானாமதுரை ஆகாஷ் காவல் நிலையத்திலே சித்திரவதை செய்யப்பட்டு கால் ஒடிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட அந்த கொடுஞ்செயலை கண்டித்து தொடர்ச்சியாக மானாமதுரையிலே ஆகாஷனுடைய குடும்பமும் பல்வேறு இயக்க தோழர்களும் ஜனநாயக சக்திகளும் மானாமதுரையிலே இன்றைக்கு வரையிலும் போராடி கொண்டு வருகிறார்கள். பல்வேறு அமைப்புகளுடைய தலைவர்கள் இங்கே உரையாற்றி சென்றிருக்கிறார்கள், இன்னும் உரையாற்ற இருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஆட்சியிலே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நடந்த சித்திரவதை படுகொலையில் இரண்டு சாதிகளுக்கிடையே நடந்த மோதல் கிடையாது. அப்படி நடந்திருந்தால் கூட ஆகாசுக்காக நடவடிக்கை எடுத்தால் அந்த சாதி ஓட்டு போய்விடும் என்று அச்சப்பட பின்வாங்க ஏதோ காரணம் இருக்கிறது என சொல்லலாம். ஆனால் இந்த காவல்துறை காவலர்கள் இந்த படுகொலையை நிகழ்த்தி இருக்கிறார்கள். உயர் நீதிமன்றம் அதை உறுதி செய்திருக்கிறது. முதல் தகவல் அறிக்கை பதிய வைத்திருக்கிறது. SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே பதிய வைத்திருக்கிறது. போல ஐந்தரை மக்கள் கட்சி ஒருங்கிணைப்பாளர் ராச சொன்னது போல நிதி அளிக்கப்பட்டிருக்கிறதா. எனவே இந்த குற்றம் நடந்தது என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. குற்றவாளிகளான காவல்துறை அதிகாரிகள் காவலர்களை கைது செய்வதிலே கடந்த ஆட்சிக்கு என்ன தயக்கம் இருந்தது? ஏதோ இந்த செயலை செய்திருந்தால் வடப்புறம் அஜித் படுகொலையில கைது செய்வது போல, அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில சாத்தான்குளம் நடந்தது. சாத்தான்குளம் ஜார்ஜ் பெலிக்ஸ் படுகொலை எடப்பாடி ஆட்சியில் நடந்தது. அதற்கான நடவடிக்கை அவர்கள் தண்டனை அளிக்கப்படும் வரை அவர்களுக்கு பிழை வழங்கப்படவில்லை நீதிமன்றத்தால். பரவலான போராட்டம், கடுமையான எதிர்ப்பு போராட்டம். அந்த காவலர்களுக்கு காவல்துறை அதிகாரிகளுக்கு பிழை வழங்கவிலேயே அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். அதுபோல காவல்துறை அமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி குற்றவாளிகளை கைது செய்திருந்தால் காவல்துறை அமைச்சர் என்பதால் ஒரு மரியாதையோடு நடைபெற்றிருக்கலாம். இந்த குறையோடு தான் அவர் நடைபெற்றார் என்பதை சுட்டிக்காட்டாமல் இருக்க முடியாது. நண்பர்களே, மாணவர்களை நாங்கள் பங்கெடுத்து பேசும் பொழுது புதிய அரசு உருவாகவில்லை. எந்த அரசிடம் நீங்கள் கோரிக்கை வைப்பீர்கள், யாரிடம் கேட்பீர்கள் என்கிற ஒரு குழப்பம் இருந்தது. அதிகாரிகளைத்தான் மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல்துறை அதிகாரி, மாநில காவல்துறை அதிகாரி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அன்றைக்கு பேசிவிட்டு வந்தோம். இப்பொழுது புதிய அரசு உருவாகி இருக்கிறது. பல்வேறு அமைப்புகளுடைய ஆதரவிலே ஜோசப் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். அவருக்கு இது போன்ற சம்பவங்கள் புதியதாக வந்திருக்கிறார், அவருக்கு தெரியாது, அவர் இதை அறியாதவர் என அந்த கட்சிக்காரர்கள் வேண்டுமானால் நினைக்கலாம். ஆனால் நண்பர்களே, 2025 இந்த 24 கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 24 லாக்கப் படுகொலைகள் நடந்தது. காவல் சித்திரவதை படுகொலை
24 எண்ணிக்கையில 1-2 விட்டு போயிருக்கலாம். அவர்கள் எல்லோரையும் சென்னைக்கு வரவழைத்து காவல் சித்திரவதைக்கு எதிரான கூட்டியக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் ஒருவரான தோழர் ஆசிரியர் அவர்களும் அவர் மக்கள் கண்காணிப்பதற்குரிய ஒருங்கிணைப்பாளர்கள் கூட ஆசிரியர் அவர்களை வரவழைத்து அந்த 24 குடும்பங்களை வரவழைத்து அவர்கள் சொல்ல அதை நேரடியாக கேட்டிருந்தவர் தான் இன்றைக்கு முதலமைச்சராக அமர்ந்திருக்கிற ஜோசப் விஜய் என்பதை சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். ஜோசப் விஜய் ஏற்கனவே கடந்த ஆட்சியில நடந்த 22 வாக்குப்படுகொலைகளை அறிந்தவர், அந்த வேதனைகளை தெரிந்தவர். அதை கேட்கும் பொழுது அவர் அடைந்த மனக்குழப்பம், உணர்ச்சிகரமான மனுக்களை எல்லாம் ஆசிரியர்கள் 2 நாளைக்கு முன்னே மக்கள் கண்காணிப்பகம் அலுவலகத்தில் இருந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலே மிக விரிவாக முன்வைத்திருக்கிறார். அனைத்து குடும்பங்களையும் பழையூரிலே சந்தித்தது அவர்களுக்கு என்ன செய்வது, இது போன்ற செய்திகளையே நான் கேள்விப்பட்டதில்லை என்று அவர் அன்றைக்கு புலம்பினார். எனவே இன்றைக்கு ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார், கையெழுத்துகளெல்லாம் போடுகிறார், மகளிர் தொகையெல்லாம் அறிவிக்கிறார். அதோடு நாங்கள் இதையும் கேட்கிறோம். மதுரை ஜனநாயகத்தில் சார்பாக நடைபெறுகிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் சார்பாகவும் மானாமதுரையில தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிற மானாமதுரை போராட்ட சக்திகள் சார்பாகவும் இறந்த பின்னும் கூட உயிரிழந்த பின்னுமாக இந்த போராட்டத்திற்கு துணையாக இருக்கக்கூடிய ஆதார் சார்பாகவும் புதிய முதலமைச்சரை பார்த்து கேட்கிறோம். நீங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னேயே அறிந்த செய்திதான். இந்த வேதனைகளையும் பாதிப்புகளையும் நேரடியாக நீங்கள் கேட்டு தெரிந்து கொண்டீர்கள். தயவு செய்து உடனடியாக மானாமதுரை ஆதார் படுகொலைக்கு காரணமான காவல்துறை கயவர்களை, அந்த காட்டு மிராண்டிகளை கைது செய்ய வேண்டும் என்கிற வேண்டுகோளை இந்த புதிய அரசுக்கு நாங்கள் வேண்டுகோளாக வைக்கிறோம். வருகிற ஜூன் 26 சர்வதேச அனைத்துலக காவல் சித்திரவதைக்கு எதிரான நாள். அந்த நாளை ஒட்டி ஒவ்வொரு ஆண்டும் உலகம் முழுவதும் காவல் நிலையங்களிலே, காவலிலே, சிறைச்சாலையிலே சித்திரவதைகளும் படுகொலைகளும் நடப்பதை தடுக்க வேண்டும். காவல்துறை மிருகத்தனமாக நடந்து கொள்கிற அந்த மனோபாவம் இருக்கிறத, அது சரி செய்யப்பட வேண்டும். அதற்கு ஒரு சிறப்பான தனி சட்டம் வேண்டும் என்பதை காவல் சித்திரவதைக்கான கூட்டியக்கம் சார்பாக அதனுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற அருமை தோழர் தியாகம் அவர்களும், செயலாளராக இருக்கிற நானும், சட்ட ஆலோசகராக இருக்கிற தோழர் என்டிலிவன் அவர்களும் கடந்த ஆட்சியில் முன்வைத்தோம். இந்த ஆட்சிக்கும் நாங்கள் முன்வைக்கிறோம். 26ஆம் தேதி சென்னையில் அதற்கான ஒரு கூடுகை ஒன்றை நடத்துகிறோம். வாய்ப்பிருந்தால் முதலமைச்சரை சந்திக்கலாம் என யோசித்துக் கொண்டிருக்கிறோம். மானாமதுரை படுகொலைக்கான காவலர்களை கைது செய்ய ஒற்றை கோரிக்கை தான். சிபிசிஐடி முன்னால் விசாரிக்க முடியவில்லை என்றால் ராஜினாமா செய்துவிட்டு ஓடிப்போங்கள். இதே இடத்திலே தான் சொன்னேன். தொடர்ந்து நடக்கிற இந்த காவல் சித்திரவதை படுகொலைகள், இதனுடைய அமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க முடியவில்லை என்றால் நீங்கள் பதவியேற்க விடுகின்றன. இதே இடத்திலே தான் நான் பேசினேன். அதைத்தான் திரும்பவும் சொல்லுகிறேன். சிபிசிஐடி முன்னால் விசாரித்து குற்றவாளிகளை, குற்றப்பத்திரிகைகளை சேர்த்து நடவடிக்கை எடுக்க முடியுமா, முடியாதா? முடியவில்லை என்றால் என்னால் முடியவில்லை என ராஜினாமா செய்வது விட்டு வெளியே போங்கள். பொறுப்பிலிருந்து விலகிச் செல்லுங்கள். வேறு யாராவது பொறுப்பெடுக்கட்டும். இந்த ஆட்சியிலும் காவல் சித்திரவதை படுகொலை நடக்கக்கூடாது என நாம் விரும்புகிறோம். இங்கே தோழர்கள் பேசினார்கள், மானாமதுரையில் நடந்த அந்த காவல் படுகொலை மட்டுமே இறுதியாக இருக்க வேண்டும், மீண்டும் நடக்கக்கூடாது என பேசினார்கள். நம்மை பொறுத்தளவு அது நம்முடைய விருப்பமாக இருக்கிறது. ஆனால் காவல்துறை என்கிற அந்த எந்திரம் மிருகத்தனமாக வளர்க்கப்பட்டிருக்கிறது நண்பர்களே.
ஏழை எளியவர்களை, அன்றாட நிகழ்ச்சிகளை, அப்பாவி மக்களை மரியாதையாக நடத்துகிற பண்பு காக்கி சட்டை போட்ட எவருக்கும் கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிறகு எப்படி இவர்களை மட்டுப்படுத்துவது? தொடர்ச்சியாக போராடி சிசிடிவி கேமரா ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் இருக்க வேண்டும் என உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமலாக்குவதற்கு ஒவ்வொரு காவல் நிலையத்திற்கும் ஆதரவு சிசிடிவி கேமரா இருக்கிறதா என நாங்கள் சோதனை செய்தோம். மட்டுப்படுத்துவதற்கு முயற்சி செய்தோம். அது சட்ட ரீதியாக உச்சநீதிமன்ற தீர்ப்பு அடிப்படையில் நடந்த ஒரு முயற்சி. ஆனால் எப்ப காவல்துறையை மட்டுப்படுத்த முடியும் என்றால் நாம் கூடும்போது மட்டுமே. ஒரு காவல் நிலையத்தில் சித்திரவதை நடக்கிறது, சட்டம் கேட்கிறது என்றால் 10 அமைப்புகள் சேர்ந்து கொண்டு காவல் நிலையம் உள்ளே போய் நிறுத்துகிறாயா இல்லையா என கேட்க வேண்டிய கூக்குகளை எழுப்ப வேண்டிய கடமை நம்மிடம் இருக்கிறது. நண்பர்கள், அந்த கட்சிக்காரருடைய ஆள் தான் தாக்கப்படுகிறார், அந்த கட்சி பார்த்துக்கிறோம் என்று இருந்தால் நாளை நம்முடைய கட்சிக்காரன் அதே காவல் நிலையத்தில் தாக்கப்படும் போது ஒரு நாளை வராது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அனைத்து இயக்கங்களும் ஒன்றாக சேர்ந்து காவல் நிலையத்தை முற்றுகையிட வேண்டும். அப்படி சித்திரவதை சட்டம் கேட்கிறது என்றால் அவர்கள் சிசிடிவி கேமரா இல்லாத இடத்திற்கு கொண்டு போய் சித்திரவதை செய்கிறார்கள். மதுரையில பழைய கமிஷனர் அலுவலகம் இன்றைக்கு சித்திரவதை கூடமாக மாறி இருக்கிறது. ஓமசிவரம் காவல் நிலையத்திற்கு பக்கத்தில் சித்திரவதை கூடமாக மாறி இருக்கிறது. இவர்களுக்கு எதிராக நாம் காவல் நிலையத்தை முற்றுகையிட வேண்டும். தேவைப்பட்டால் அவன் நம்முடைய ஆட்கள் அளிக்கிறான். அப்பாவி மக்களை, அன்றாட காட்சிகளை, ஏழை எளியவர்களை, பட்டியல் சமூக மக்களை தாக்குகிறான் என்றால் வாய்ப்பு கிடைத்தால், தேவை என்றால் நாம் திருப்பி தாக்கவும் தயாராக இருக்க வேண்டும். வழி எப்பொழுது நீங்கள் மட்டுப்படுத்த முடியும், அதை ஒரு கட்டுக்குள்ளே கொண்டாட முடியும் என்றால் ஒரு பக்கம் சட்ட ரீதியாக போராட வேண்டும், மறுபக்கம் மக்கள் இயக்கங்களுடைய முயற்சியும் திருப்பி தாக்குதலும் தான் இதை நிறுத்தம் என்பதை சொல்லி நாம் தொடர்ந்து இணைந்து நிற்போம். தமிழ்நாடு முழுவதும் காவல் சித்திரவதைகளுக்கு எதிராக, காவல் படுகொலைகளுக்கு எதிராக சாத்தான்குளத்திற்கு எப்படி நடவடிக்கை இருந்ததோ, மடப்புறம் அஜித்திற்கு எப்படி நடவடிக்கை இருந்ததோ, அது போல மானாமதுரை ஆகஸ்ட் ஜெனீஷனுடைய படுகொலைக்கு நடவடிக்கை இருக்க வேண்டும். இயக்கங்கள் தேர்தலில் ஒரு சீட்டு 2 சீட்டுக்காக அழைத்து கொண்டிருந்த காலம் அது தேர்தல் காலம். அதனால் இந்த போராட்ட களம் ஒரு வலுமிக்க களமாக மாறவில்லை. இந்த போராட்டமே முன்கூட்டியே நாங்கள் எடுத்திருக்க வேண்டும். தேர்தல் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதே நேரம் இயக்கங்களாக நாங்கள் இந்த சமூகத்தினுடைய தலைவர்களாக இருக்கிறோம் என ஒரு சீட்டு 2 சீட்டுக்காக கூட்டணி கட்சிகளிடம் போய் நின்றவர்கள் இந்த போராட்ட களத்தை உருவாக்குவதற்கு தயாராக இல்லை என்பதையும் நாம் பகிரங்கமாக புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. விடாப்பிடியாக மானாமதுரையில் தோழர் லெனின் போன்றவர்களும், தோழர் ஐந்தேவகி சந்திரசேகர் போன்றவர்களும், இன்னும் பல்வேறு தோழர்கள் அந்த களத்தில் போராட்ட களத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். விடாப்பிடியாக போராடுகிறோம் என்பது உண்மைதான். நண்பர்கள், வலுமிக்கதாக பரவலாக போராட்டமாக மாற்றுவதற்கு நாம் எல்லோரும் இணைந்து திட்டமிட்டு முயற்சி செய்வோம் என சொல்லி காவல்துறை, சிபிசிஐடி குற்றவாளிகளை கைது செய், புதிய ஜோசப் விஜய் முதலமைச்சராக இருக்கிற அரசு உடனடியாக நடவடிக்கை கடந்த ஆட்சி எடுத்ததில்லை, இந்த ஆட்சியிலாவது நீங்கள் உங்கள் முயற்சியை எடுங்கள் என வேண்டுகோளை முன்வைக்கிறோம். காரணம், உங்களுக்கு இந்த படுகொலை இழப்பை சந்தித்த இழந்த குடும்பங்களை ஏற்கனவே நீங்கள் சந்தித்தவர் என்ற முறையிலே நாங்கள் பகிரங்கமாக தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சி மாநில சார்பாகவும் காவல் சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கம் சார்பாகவும் நாங்கள் மிக வெளிப்படையாக கேட்டுக்கொள்கிறோம். வாய்ப்பளித்த அனைத்து தோழர்களுக்கும், எல்லா சக்திகள் என மதுரையில இந்த ஒருங்கிணைவை முன்னெடுத்து விடாப்படியாக முயற்சி செய்து கொண்டிருக்கிற அறிவிப்பாளர் நிலவரகன் அவர்களுக்கும், ஒருங்கிணைப்பாளர் தோழர் மெய்யப்பன் அவர்களுக்கும் என்னுடைய தோழமை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் தோழர்கள்.